கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, தேவனுடைய சத்திய திரு வசனத்தை அனுதினமும் நாம் தியானிப்போம். இந்த சத்திய வார்த்தையோடு நாம் நடப்போம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். இந்த நாள் தியானத்திற்கு என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 17-18 நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்படிப்பட்டவர்கள் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் கபடம் இல்லாதவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருப்பார்கள். கபடற்ற இருதயம் உள்ள விசுவாசிகள் அவர்கள் வஞ்சிக்கிறவங்களாய் இருப்பாங்க. காரணம், அவருடைய இருதயத்திலே பண ஆசை கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத உபதேசம். மத்திய எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15:9 முன்பகுதி வாசிப்போமானால், மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி அவர்கள் உபதேசங்களாய் போதிப்பாங்க. காரணம் என்ன? இவர்கள் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5 வாசிக்கிறது போல தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாய் இருப்பாங்க. இவங்க அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம் செய்யர்களா இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, நய வசனிப்பினாலே தேவ திருவசனங்களை புரட்டி இந்த சத்தியத்திற்கு மாறான உபதேசங்களை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? விசுவாசிகளை என்ன பண்ணுவாங்கன்னா வஞ்சிப்பாங்க. வஞ்சகமான உபதேசம். காரணம், தன்னுடைய வயிற்றுக்காக, தன்னுடைய ஜீவியத்திற்காக, உலக ஆசாபாசங்களுக்காக உலகத்தை விரும்பி இந்த உலகத்தில் உள்ள சகல பொருட்கள் மீது தன் சிந்தனைகளை கொண்டு வந்து தேவனுக்கு பிரியமில்லாமல் ஊழியத்தை அவர்கள் செய்வார்கள். காரணம், அவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முதலாவது ஐஸ்வர்யனா ஆக வேண்டும் என்று தன் இருதயத்தில் என்ன பண்ணுவாங்க? சிந்தை கொண்டவர்களாய் இருப்பாங்க. இவர்கள் யார் என்று நாம் பார்ப்போமானால், இவர்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள். இவர்களை விட்டு நாம் என்ன பண்ணணும்? விலகி வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் இவர்களோடு நாம் இசைந்து இவர்களோடு வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து நாம் நடப்போமானால் நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிட்டு விடுவார். நாம் நித்தியத்திற்கு போக முடியாது. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், சத்திய திருவசனம் உங்களை பரிசுத்தமாக்கும். இந்த சத்தியம் உங்களை பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். இந்த வசனம் தான் சத்தியம். இந்த வசனத்துக்கு மாறான உபதேசத்தை நாம் கேட்டு நடப்போமானால் நிச்சயமாக நித்தியத்திற்கு வர முடியாது. தேவனுடைய சமூகத்தை நாம் தலைகளை தாழ்த்தி கேட்போமா? ஆண்டவரே, என் தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்து நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடமில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்கள் ஆண்டவரே கடைசி நாட்களிலே எழும்பி விட்டார்கள். அப்பா, இவர்களை கர்த்தாவை விட்டு விசுவாசிகள் மனம் திரும்பி சத்திய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உண்மையும் உத்தமமாய் இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களிடத்திலே அவர்கள் கடந்து போய் திருவசனங்களை கேட்டு நித்தியத்திற்கு நேராக கடந்து வர ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபையை தாரும். ஆண்டவரே, கரத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நயவசனிப்பிலே சிக்கிக் கொள்ளக்கூடாதபடிக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், கரம் பிடித்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே.